Hi, efficiency வச்சு sum solve பண்ண போகிறோம். Find the efficiency of lap joint as shown in the figure. Given M20 bolt of grade 4.6 and FE 410 plate 1 used. ஸோ அதோட டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இப்போது ரெண்டு இடத்துல போல்ட் பண்ணுறாங்க. போல்ட் வந்து லேப் ஜாயின்னா இப்படி இருக்குது. போல்ட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து ஆறு போல்ட்டு கொடுத்துருக்காங்க. பிட்ச் அப்படிங்கிறது ரெண்டு போல்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் பிட்ச்சு. அது வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், வேர்ட்டிக்கலாகவும் இருக்கலாம். அது வந்து பிட்சுன்னு சொல்லுவாங்க. ஹெட்ஜுனா ஒரு போல்ட்டுக்கும் பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹெட்ஜுன்னு சொல்லுவாங்க. அது ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், வேர்ட்டிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து திக்னஸ். இது இருக்குல்ல, இந்த பிளேட்டோட திக்னஸ் தான் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல M20 போல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு திக்னஸ் நம்மளே தான் அசியூம் பண்ணிக்கணும் 20 ஆகும். அதே மாதிரி டயாமீட்டர் 20 mm ஆகும் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதோட மொத்த பிரெத்து வந்து 180 mm இருக்குது. ஸோ இப்போ கிவன் எழுதிக்கலாம். இப்போ இதோட ஃபஸ்ட்டு வந்து பிரெத் ஈக்குவல் டு 180 mm. அடுத்தது வந்து இதோட திக்னஸ் ஆஃப் தி பிளேட் வந்து 20 mm. அடுத்தது வந்து இதோட எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து 30 mm. அடுத்தது இதோட பிட்ச் டிஸ்டன்ஸ் 60 mm. அடுத்து இந்த இடத்துல M20 போல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. M20 போல்ட்னா அப்போ டயாமீட்டர் வந்து 20 mm நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். டி நாட்டோட வேல்யூ நம்ம டயாமீட்டரோட +2 அப்படி பண்ணிக்கணும். 22 mm எடுத்துக்கணும். அடுத்தது வந்து நமக்கு கிரேட் என்ன கொடுத்துருக்காங்க, 4.6. அப்போ கிரேட் 4.6க்கு FUBயோட வேல்யூ 400 Nm/mm². அடுத்து FYயோட வேல்யூ 250 Nm/mm². FE 410ஓட வேல்யூ, அதாவது FUவோட வேல்யூ 410 Nm/mm². இப்போ இந்த இடத்துல லேப் ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ லேப் ஜாயிண்டோட கண்டிஷன் வந்து NN = 1, NS = 0. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸ்டெப் 1 வந்து ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட். ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட்டு பேஜ் நம்பர் 75. இப்போ பேஜ் நம்பர் 75ல் 10.3.3ல் ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட் இருக்குது. அந்த இடத்துல என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்களோ அது எழுதணும். VDSB = VNSB divided by gamma MB. VNSB = FUB divided by √3 NN ANB plus NS ASB. இப்போ வந்து AFUB என்னது, FUB வேல்யூ நமக்கு என்னது 400 divided by √3. NNோட வேல்யூ லேப் ஜாயிண்ட்டுக்கு 1. ANBயோட ஃபார்முலா என்னதுன்னா 0.78 into πd²/4. அப்போது 0.78 into π into 20² divided by 4. NN value 1 into 0.78 into π/4 into 20². NS வேல்யூ இந்த இடத்துல 0, ஏன்னா லேப் ஜாயிண்ட்டு. அப்போ இந்த டேர்ம் 0னா இதுவும் கூட இன்ட்டு பண்ணாலுமே 0 தான் வரும். அப்போ இதை சால்வ் பண்ணி எனக்கு என்ன வேல்யூ வருது அதுக்கு எழுதணும். VNSB = VNSB = 56,590.54 நியூட்டன். ஸோ அப்போ அதை வந்து நியூட்டனை கிலோ நியூட்டனாக மாற்றுறதுக்கு டிவைடட் பை 1000ஆல் பண்ணணும். அப்போது 56.59 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லி வரும். VNSB வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், DSB தானே கண்டுபிடிக்கணும். DSBயோட வேல்யூ அப்போ 56.59 டிவைடட் பை 1.25 பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ வரும், அதுக்கு எழுதணும். அது கூட
ஃபார் 6 போல்ட் 6 போல்ட் தானே இருக்குது. அப்போ 6 போல்ட்டுக்கு இன்டூ 6ஆல் பண்ணணும். 56.59 divided by 1.25 45.27 kilonewton. அப்போ அது கூட இன்டூ 6 equal to 271.63 kilonewton அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட். இதுவுமே பேஜ் நம்பர் 75ல் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 75ல் இருக்கு பாருங்க. பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட் 10.3.4. அந்த இடத்துல என்ன இருக்குது? VDPB equal to VNPB divided by gamma MB. VNPB equal to 2.5 kb dt fu. kb oda value E divided by 3 d naught P 3 d naught minus 0.25 FUB divided by FU 1. ஸோ அப்போது எட்ஜ் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எட்ஜ் வேல்யூ நமக்கு 30 கொடுத்துருக்காங்க. 30 divided by 3 D நாட்டோட வேல்யூ 22. சால்வ் பண்ணி வர ஆன்சர். பிச்சோட வேல்யூ 60. 60 divided by 3 D நாட்டோட வேல்யூ 22 minus 0.25. FUB ஓட வேல்யூ 400. FU value 410. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 30 divided by 3 into 22 0.4545 வச்சுக்கலாம். 60 divided by 3 into 22 minus 0.25 0.65. 400 divided by 410 0.97. ஸோ அப்போ இந்த 4 வேல்யூவில் எது லீஸ்டாக இருக்குது? 0.45. அப்போது நம்ம KB ஈக்குவல் டு 0.45 நம்ம எடுத்துப்போம். இப்போது VNPBயில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 2.5 இன்ட்டு 0.45 இன்ட்டு டயாமீட்டர் 20, திக்னஸோட வேல்யூ திக்னஸ் வேல்யூவும் 20 தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது FU ஓட வேல்யூ 410. ஒன் 184500 வருது. டிவைடட் பை 1000 பண்ணால் 184.5 வருது. கிலோ நியூட்டன், இது நியூட்டன். ஸோ இதை டிவைடட் பை 1.25 பண்ணணும். 147 வருது. VDPB equal to 184.5 divided by 1.25. VDPB equal to 147.6 kilonewton. அப்போது for 6 போல்ட்டுக்கு into 6. ஸோ வந்து இப்போ பியரிங் கெப்பாசிட்டி முடிஞ்சிச்சு. அடுத்தது ஸ்டெப் 3 வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டில் ரெண்டுத்துல லீஸ்ட் எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லீஸ்ட் அப்படின்னும் போது ஒன்றுத்துக்கு வந்து 271 வந்திருக்கு, இன்னொன்று 885 வந்திருக்கு. அப்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டுக்கு நம்ம என்னென்னு எழுதுவோம்? 271.63 kilonewton எழுதுவோம். அடுத்தது ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டு. ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டு பேஜ் நம்பர் 32.
இந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்முலா வச்சு TDN ஈக்குவல் டு 0.9 AN FU டிவைடட் பை காமா ml. ஸோ 0.9 ANோட வேல்யூ AN ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பேஜ் ஃபார்முலா இருக்குது B மைனஸ் NDH இன்டூ T. இப்போ நமக்கு பிரெத் எவ்வளோ 180, என்னது 3. ஏன்னா 3 எப்படி வந்துச்சுன்னா இந்த டயக்ராமில் ஒரு ரோல் எத்தனை இருக்குது 1 2 3, அப்போது மொத்தம் 3. அப்போ அதுதான் என்னென்னு எடுத்துக்கிறோம், 6ன்னு போடக்கூடாது. இன்டூ DN DH D0 எல்லாமே வந்து 22 தான். இன்டூ திக்னஸோட வேல்யூ 20. சால்வ் பண்ணால் ஏஎனோட வேல்யூ வந்து எனக்கு 2280 mm² வரும். இப்போ அதுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2280 இன்டூ FUவோட வேல்யூ 410 டிவைடட் பை காமா mlோட வேல்யூ 1.25. இப்போது TDN சால்வ் பண்ணால் எனக்கு 673056 நியூட்டன் வருது. அதை இன்ட்டு டிவைடட் பை 1000 பண்ணால் 673.056 வரும் கிலோ நியூட்டன் TDN. அடுத்தது ஸ்டெப் 5 வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜாயிண்ட். ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னும் போது இது ரெண்டுத்துல இந்த ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 எது லீஸ்டாக இருக்குது. அப்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜாயிண்ட் ஈக்குவல் டு 271.63 கிலோ நியூட்டன். அடுத்தது ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் பிளேட். அதுவுமே பேஜ் நம்பர் 32ல் இருக்குது. பேஜ் நம்பர் 32ல் இங்கே இருக்குது. TDG equal to AGFY divided by gamma m0. ஸோ ஏஜியோட ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், breadth into depth. அப்போது 180 into 20 3600 mm². அப்போது 3600 into FYயோட வேல்யூ 250 divided by gamma m0 ஓட வேல்யூ 1.1. அப்போது TDG equal to 8181 நியூட்டன் வருது. டிவைடட் பை 1000 பண்ணால் 818.18 கிலோ நியூட்டன். இப்போது TDG equal to அது. இப்போ ஸ்டெப் 6 முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஸ்டெப் 7 வந்து என்ன சொல்லியிருந்தோம், எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜாயிண்ட் ஈக்குவல் டு strength of joint divided by strength of solid plate into 100. Strength of joint oda value என்னது 271.63 divided by strength of solid plate. Strength of solid plate 818.18 into 100 பண்ணோன்னா எனக்கு எஃபிஷியன்சியோட வேல்யூ 33.19%. எஃபிஷியன்சி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.